ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். பூமி மேலே 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த பழைய நாகரிகங்கள் அந்த காலத்திலேயே ஏலியன்ஸோட தொடர்பு வச்சுருந்தாங்களாம்னு சொல்லி நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த கதையெல்லாம் உண்மையா இல்லைன்னா ஜஸ்ட் ஃபேண்டசிக்காக சொல்லப்படுற கதைகளா? இது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாகவே இருக்குது. ஆனால் பழைய கோவில்கள், கற்களில் பொறிக்கப்பட்ட சித்திரங்கள், புறநானூறு எழுத்துக்கள் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஏலியன்ஸோட பழைய மக்களுக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே ஓவராலாக நமக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பழைய நாகரிகங்கள் எப்படி, எப்போ, எதுக்காக ஏலியன்ஸோட தொடர்பு வச்சுருந்தாங்கன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ முதல்ல நாம் ஆரம்பிக்க போகிறது சுமேர் நாகரிகம் பற்றி. இது இந்த உலக வரலாற்றிலே முதல் மிகப்பெரிய நாகரிகம்னு சொல்லலாம். சுமார் 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மொசபத்தேமியான்ற பகுதியில், அதாவது இப்போது ஈராக் இருக்கிற பகுதியில் இந்த நாகரிகம் இருந்திருக்கு. இந்த சுமேர் மக்கள் பார்த்தீங்கன்னா மண் பலகைகளில் தான் அவங்களோட வரலாற்றை எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த எழுத்துக்களில் அவங்க ஒரு அதிசயமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, அனுநாக்கின்னு பேர் கொண்ட வானத்திலிருந்து வந்த ஒரு கடவுள் பூமிக்கு வந்து மனிதர்களை உருவாக்கினாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த அனுநாக்கி யாருன்னா, சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சாதாரண கடவுள்கள் இல்லை, அவங்க தான் ஏலியன்ஸாக இருக்கலாம்னு சொல்லி. அந்த ஏலியன்ஸ் தங்கம் தேடி பூமிக்கு வந்திருக்கலாம், அதுக்காகத்தான் மனிதர்களை வேலை செய்ய உருவாக்கி இருக்கலாம்னு சொல்லி சில நூல்கள்லையும் குறிப்பிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சுமேர் பலகைகளில் சில சித்திரங்களும் இருக்குது. அதில் வானத்தில் பறக்கக்கூடிய பொருட்கள், விசித்திரமான வாகனங்கள் மாதிரியான வடிவங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கு. ஸோ அந்த காலத்திலேயே அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை எப்படி அவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறத நினைக்கிறப்பவே அதுவே இன்னும் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எகிப்த் நாகரிகம். எகிப்த் மக்கள் எப்பயுமே வானத்திலிருந்து வந்த கடவுள்கள் பற்றிய நம்பிக்கையை வச்சிருந்தாங்க. அவர்களோட கடவுளான ரா, ஓசிரிஸ், ஐசிஸ் இவங்க எல்லாருமே மனிதர்கள் மாதிரி இல்லாத உருவத்தோட தான் வர்ணிக்கப்பட்டிருப்பாங்க. சில சித்திரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலையெல்லாம் நீளமாக கூம்பு வடிவத்தில் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான தலையோட வரையப்பட்ட உருவங்கள் சாதாரண மனிதர்கள் போல தெரியாது, அது ஏலியன்ஸ் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா எகிப்துள்ள மிகப்பெரிய கீசா பிரமிட் பற்றி சொல்லணும். இது இன்னுமே இன்றைய கால தொழில்நுட்பத்தால் கூட முழுமையாக விளக்கப்பட முடியாத ஒரு அதிசயமாக இருக்குது. இந்த பிரமிட் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களோட திசையிலையும் கோணத்திலையும் சரியாக பொருந்திருக்கு. எப்படி இவ்வளோ துல்லியமாக இதெல்லாம் அமைக்க முடியும்? அந்த காலத்தில் இருந்த மனிதர்களால் இது செய்ய முடியுமா இருந்திருக்குமா, இல்லைனா ஏலியன்ஸ் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா? இது இன்னைக்கு வர காட்டியும் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பண்டைய இந்திய நாகரிகம். இங்கேயுமே ஏலியன்ஸோட தொடர்பு இருந்ததா சில எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. சமஸ்கிருத நூல்களில் விமானம்னு சொல்லக்கூடிய வானத்தில் பறக்கக்கூடிய கருவிகள் பற்றி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு. மகாபாரதம், ராமாயணம் போன்ற கதைகளில் பார்த்தீங்கன்னா போர் வேடங்களில் இந்த விமானங்களோட விவரங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த விமானங்கள் பார்த்தீங்கன்னா எரிபொருள், ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிற ஒரு விமானமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வானில் போராடக்கூடிய திறனும் கொண்டது போல வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது போன்ற விரிவான விளக்கம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு எப்படி வந்துச்சு? இது வெறும் கற்பனையா, இல்லைனா ஏலியன்ஸோட தொழில்நுட்பத்தை பார்த்து மனிதர்கள் எழுதியதான்னு சொல்லி இன்னுமே ஒரு மிகப்பெரிய மர்மமாக தான் இது இருக்கு. அடுத்து நாம பேச போகிறது மாயன் நாகரிகத்தை பற்றி. இது இன்னைக்கு வர காட்டுமே விஞ்ஞானிகளை ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு நாகரிகம்னு சொல்லலாம். இங்கே இருந்த மக்கள் பார்த்தீங்கன்னா வானியல் அறிவு பற்றி அற்புதமான அறிவு வச்சுருந்தாங்க. அவங்க நட்சத்திரங்களோட நில, கிரகங்கள்ல இயக்கம் இதெல்லாமே ரொம்பவே துல்லியமாக கணக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட கேலண்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம யூஸ் பண்ணுற கேலண்டர் போலவே சரியாக இருந்திருக்கு. அதுக்கு மேலே சில கல் சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா வானில் பறக்கிற பொருட்கள், ராக்கெட் மாதிரியான வடிவங்கள், தலையில விசித்திரமான முகமூடி போட்ட மனிதர்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. அதுலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கட் சிற்பம் இருக்கு. அது என்னன்னா, அதில் ஒரு மனிதன் ஒரு வாகனத்துக்குள்ள, அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாகனத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது போல காட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த உருவத்தை அவங்க பலங்கே விண் வீரன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ நீங்கள் கவனிச்சிங்களா, அந்த எல்லா பழைய நாகரிகங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கதை தான் இருக்கு. வானத்திலிருந்து கடவுள்கள் வந்தார்கள்னு சொல்லி தான் அவங்க சொல்றாங்க. சுமேர், எகிப்து, மாயா, இந்திய நாகரிகங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான செய்தியை தான் சொல்லி கொண்டிருக்கிற போலவே நமக்கு பார்க்க புரியும். ஸோ இந்த மாதிரியான ப்ரூஃப் தான் நம்மளை சந்தேகத்துக்கு உள்ளாக்குது. ஏலியன்ஸ் பண்டைய மக்களோட தொடர்பு வச்சிருந்தாங்களான்னு சொல்லி. ஏலியன்ஸ் உண்மையிலே வந்தாங்களா இல்லையான்னு சொல்லி இன்னைக்கு உள்ள அறிவியலில் இன்னுமே உறுதியாக சொல்லப்படலை. ஆனால் இந்த சித்திரங்கள், கட்டிட கலைகள், பல கற்கள் இதெல்லாமே ஒரு விஷயத்த சொல்லுது. அந்த பழைய உலகம் சாதாரணமான உலகமாக இருக்கல, அங்கே சாதாரணமான மனிதர்களும் இருக்கல. அவங்க அற்புதமான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த மர்மங்கள்
இன்றைக்கி வரக்காட்டியுமே ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.